ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள் கணிச்செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் காண காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான திருத்தலங்க. இந்த திருத்தலத்திற்கு நமது மகா பெரியவர் வந்துட்டு போயிருக்காருங்கிறது மிகப்பெரிய உன்னதமான விஷயம். அதே நேரத்தில் இந்த கோவிலில் 45 நாட்கள் இருந்து தவம் புரிந்திருக்கிறாருங்கிற ஒரு பெரிய விஷயம். இது எந்த கோவிலாக இருக்கும்? திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் அருள்மிகு தீர்த்த ஈஸ்வரர் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ தீர்த்தீஸ்வரர் திருக்கோவில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள்பாலிப்பவர் அருள்மிகு தீர்த்தீஸ்வரர். இத்திருத்தலத்தின் அம்பாளாக அருள்மிகு திரிபுர சுந்தரி அருள்பாலிக்கிறார். அருள்மிகு தீர்த்தீஸ்வரர் திருக்கோவில் அருள் புரியும் ஸ்தலம் திருவள்ளூர், மாவட்டம் திருவள்ளூர். ஒரு காலத்தில் சுவாமியின் காதிலிருந்து மலத்திலிருந்து உண்டான மது கைடவர் என்ற 2 அரக்கர்கள் வேதத்திற்கு உரிய அறிகுறியாக விளங்கியவர்கள். யாகம் செய்யும் முனிவர்களை பொருட்படுத்தாது வேள்வி செய்பவர்களை அழித்து வந்தனர். அப்பொழுது பெருமாள் அவருடைய கர்வத்தை போக்க அவர்கள் இருவரையும் வதம் செய்தார். வேதத்துக்கு உரிய ஒரு அதிபதிகளை வதம் செய்வது அவருக்கு தோஷமாயிற்று. அதனால் தீர்த்தீஸ்வரரை இங்கே பூஜித்ததாக வரலாறு. இதற்கு சான்றாக மால்வினை தீர்த்தீஸ்வரர் என்று ஆலயத்திற்குள் சன்னதி உள்ளது. பெருமாள் வினை தீர்த்தபடி ஈஸ்வரர் அங்கே அருள்பாலிக்கிறார். இந்த திருக்கோயிலில் எடுத்த உடனே யாரை பார்க்க போகிறோம்? எப்பயுமே கணபதி தான். ஆனால் இந்த கணபதி வெள்ளி கவசம் பூண்டு ரொம்ப அருமையாக காட்சி தரார். அவரை பார்த்த பின்பு முருகப்பெருமான், ஐயப்பன், இந்த அண்ணன் தம்பி, இந்த 3 பேரையும் இன்றைக்கி வெள்ளி கவசத்தில் தரிசனம் செய்திருக்கிறதுக்கு பகவான் நமக்கு கொடுப்பினை கொடுத்திருக்கிறார். இத்தல இறைவன் சோழ கந்த ஸ்வரூப வடிவத்தில் அருள்பாலிக்கின்றார். கோவில் ஸ்வரூபம் எப்படி என்றால், அதாவது உற்சவர் சோமாஸ்கந்த ஸ்வரூபம் என்பார்கள். சுவாமி, பிரியா ஆவுடை, அம்பாள். சுவாமியும் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்பதற்கு ஒப்பாக சுவாமி தன் ஒரு பாகத்தை அம்பாளுக்கு கொடுத்தது தான் சோமாஸ்கந்த ரூபம். அதன்படி இங்கே ஆலயத்திலும் சுவாமி, அம்பாள், நடுவில் முருகர் வீற்றிருப்பது இவ்வாலயத்தின் சிறப்பு. சித்தி விநாயகர், முருகன், அம்பாள் என அனைத்து தெய்வங்களும் தனி கருவறை கொண்டு அருள்பாலிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த திருக்கோயிலோட பெருமையை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மகிழ மரம். இந்த மகிழ மரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூவு, காய், இலை இதெல்லாம் எப்படி தானாக விழுகுதோ அது மாதிரி இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு மனசில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த கவலை இருந்தாலும் போய்டும்னு சொல்லி மகா பெரியவரே சொல்லியிருக்கார். மகா பெரியவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பலம் என்பது அவரோடு நெருங்கிய பழகியவர்களுக்கும் அவருடைய புத்தகங்கள் படித்தவருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சம் மகிழ மரம். மகிழ மரத்து அடியில்தான் காசி விஸ்வநாதர் மற்றும் மால்வினை தீர்த்தர் சன்னதி உள்ளது. மகா பெரியவர் இங்கே வந்து ஒரு 40 நாட்கள் இங்கே இருந்த பொழுது அவர் கூறியதாவது, இந்த மகிழ மரத்தையும் லிங்கத்தையும் சேர்த்து பிரார்த்தனை செய்து வலம் வந்தால் எப்படி மகிழம் மரத்தில் உள்ள இலையும் பூவும் தானாக உதிர்கிறதோ அதை போன்று அவர்களுடைய கஷ்டங்களும் ஒதிந்துவிடும் என்பது மகானுடைய வாக்கு. இத்தல விருட்சம் மகிழ மரம். இந்த மரத்தின் கீழே நாகர்கள் பிரதிஷ்டை செய்து அருள்பாலிக்கின்றனர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர். தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின் பரிகாரமாக நாகர் சிலைகளை செய்து வைக்கின்றனர். இப்படி பல நாகர் சிலைகள் இக்கோவிலில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய திருக்கோயிலுங்க. இந்த திருக்கோயிலினுடைய தெப்பக்குளமே பெருசாக இருக்கும். ரொம்ப பெரிய தெப்பக்குளம், பெரிய திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் உற்சவருக்கு அபிஷேகம் நடக்குது. அவ்வளோ அழகாக நடக்குது, பாருங்களேன்.
அபிஷேகத்தை பார்த்த கண்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு அருமையான ஒரு அலங்காரத்திற்கு காத்திருக்கிறது. இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா மால் வினை தீர்த்த பெருமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுரர்கள் மதுர கைடபர்கள் என்று சொல்லக்கூடிய 2 பேர் வந்து முனிவர்களுக்கு தொல்லை கொடுக்கறது, தேவையில்லாத தொந்தரவு கொடுக்கறது, அந்த யாகம் வளர்க்க விடாமல் செய்கிறது, இதையெல்லாம் பொறுத்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த கோபத்தில் அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்திருக்கிறார். அவரும் இந்த இடத்துல ரொம்ப அருமையாக நமக்கு தரிசனம் காட்சி தருகிறார். ஆகம விதிப்படி பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற கோவில். பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம் முதலிய அனைத்து உற்சவங்களும் நடக்கக்கூடியது. மிகவும் சிறப்பு. இங்கே பங்குனி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு 3 நாட்கள் சூரிய பூஜை என்பது விசேஷம். அதாவது சூரிய கதிர் மூலஸ்தானத்தில் உள்ள தீர்த்தீஸ்வரர் மீதே படரும் வண்ணம் 3 நாட்கள் இங்கே அப்பூஜை நடைபெறும். அது மிகவும் விசேஷம். மற்றும் சுவாமி ருத்ரப்பிரியர் என்பதைப் போல ருத்ராபிஷேகம் என்பது மிகவும் விசேஷமானது. அதை போன்று வெவ்வேறு பிரார்த்தனைகளும் மாதந்தோறும் 2-3 ருத்ர பூஜைகள், ருத்ராபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சுவாமியின் விசேஷம். இந்த திருக்கோயில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று சூரிய பகவானே நேரடியாக சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான அபிஷேகம், அலங்காரம், விழாக்கோலம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த திருத்தலத்தில். இந்த சிறிய இடைவேளைக்கு பிறகு யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போகலாம், இந்த கோவிலுக்கு போகிறதுனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை சிறிய இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இந்த திருக்கோயிலில் அடிக்கடி திங்கட்கிழமை, சிவனுக்கு உகந்த நாட்கள், திருவாதிரை, இந்த மாதிரி நாட்களில் ருத்ராபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த ருத்ராபிஷேகத்தில் கலந்துக்கிறதே ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ருத்ராபிஷேகம் அல்லது ருத்ர ஜபம் இதெல்லாம் நடந்துட்டுருக்குது அப்படின்னா அதை காதில் கேட்டாலே நல்லது. பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ருத்ராபிஷேக தீர்த்தம், ருத்ர ஜபத்தை கேட்பது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ருத்ரப்பிரியன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு மிக ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி இந்த அபிஷேகம் இந்த ஸ்தலத்தில் அடிக்கடி செய்யப்படுகிறது. அப்படி அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் ரொம்ப காலமாக எங்களுக்கு வந்து ஒரு வீடு அமையலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்களும் நிறைய இடம் வீடு மாற்றிட்டோம், எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் அருள்மிகு தீர்த்தீஸ்வரர் இந்த ஸ்தலத்திற்கு சென்று எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும், அந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுனா
உடனடியாக தீர்த்தீஸ்வரர் ஸ்தலத்தில் உங்களுக்கு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, கிரகம்னா வீடுன்னு அர்த்தம், உங்கள் ஜாதகத்தில் கிரகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் எல்லோருக்கும் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த திருக்கோயில் போகணுங்கிற ஆசை இருக்கும். செவியன் வீடை ஏறியொத்துவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறியொத்துவன் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நெறிய மறைவல்ல முனியரு பொய்கை அலர்மேய நெறிய மறைவல்ல முனியரு பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுர மேவிய பெம்மானிவன் பெரு நெறிய பிரமாபுர மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடப்பது சிறப்பு வாய்ந்தது. தொடர்ந்து 10 நாள்களும் முறையே சிம்மவாகனம், அம்சவாகனம், சூரியப்பிரபை, பூதவாகனம், அதிகார நந்தி சேவை, சேஷவாகனம், சந்திரப்பிரபை, மயில் வாகனம், ரிஷபவாகனம், தேரோட்டம்,
தடாக பிரதட்சண உற்சவங்கள் நடக்கின்றன. பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வுகளாக 7ஆம் நாள் காலை தேர் திருவிழாவும் 8ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகின்றன. இவ்வாலயம் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் பின்புறம், அதாவது திருக்குளத்திற்கு மேலே இருக்கும். இத்திருக்குளம் மிகவும் விசேஷமானது. பீக்ஷாரண்ய கஷேத்திரத்தில் இக்குளத்தின் 9 கரையில் 9வது கரை மேல் தீர்த்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. சென்னைக்கு மிக அருகாமையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவள்ளூர். திரு எவ்வுல் என்பது இவ்வூரின் பெயர். காலப்போக்கில் திருவள்ளூர் என்றாயிற்று. இந்த கோவிலுக்கு செல்லும் வழி திருவள்ளூர். யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, திருவள்ளூரில் இறங்கின உடனே இந்த மாதிரி தீர்த்தீஸ்வரர் கோயிலுக்கு போகணுன்னு கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயர் பெற்ற ஒரு அற்புதமான திருத்தலம், மகாபெரியவர் வந்துட்டு போன திருத்தலம். அதனால் இந்த திருத்தலத்திற்கு சென்று வருபவர்களுக்கு உடனடியாக வீடு கிடைக்கக்கூடிய மகாபாக்கியம் இருக்கிறது. திருவள்ளூர் என்ற இடத்தில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் அருள்மிகு தீர்த்தீஸ்வரர் இருந்து அருள்பாலிக்கிறார் என்ற நல்ல செய்தியை சொல்லி மீண்டும் நாளை காலை ஒரு அற்புதமான திருத்தலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.